மாமன்னர் ராஜேந்திர சோழனின் 1005வது பிறந்தநாள் விழா மற்றும் ஆடி திருவாதிரை விழாவால் இன்று கங்கை கொண்ட சோழபுரமே விழா கோலம் பூண்டிருக்கிறது. ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களின் வருகையால் அப்பகுதியே மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக ஒட்டுமொத்த இந்தியாவால் இன்று பார்க்கப்படுகிறது. அந்த பகுதியில் உள்ள நிலவரம் குறித்து செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் நமது செய்தியாளர் இளவரசன். தற்பொழுது நீங்கள் விழா நடைபெறக்கூடிய எந்த இடத்துல இருக்கிறீங்க? அங்கே உள்ள பாதுகாப்பு நடைமுறைகள் எப்படி இருக்கு? மக்களுடைய உற்சாக அலை எப்படி இருக்கு? அது பற்றி விரிவாக சொல்லுங்க. கண்டிப்பா சண்முகவேல், அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு உள்ளே செல்லும் நுழைவாள் பகுதியில் தான் நம்ம இருக்கோம். இப்ப இந்த பகுதியில இருந்து அனுமதிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் உள்ள காவல்துறை அனுமதி தராங்க. தற்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் பத்திரிகையாளர்கள் அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் அனைவரும் வெளியே காத்திருக்கின்றனர். அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடன் வரும் புகைப்பட கலைஞர்கள், வீடியோ கலைஞர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அதே சமயத்தில் இங்க காவல்துறை இந்த நுழைவாயில நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இந்த காவல்துறை இந்த பகுதியில் இன்று பிரதமர் தரிசிக்க உள்ளதால் பிரதமர் தரிசனம் செய்துவிட்டு செல்லும் வரை ஆடி திருவாதிரையில் பக்தர்களுக்கு, பொதுமக்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த தமிழக அரசு சார்பில் இங்க அமைச்சர்கள், அதாவது மாவட்ட அமைச்சர் மற்றும் 2 அமைச்சர்கள் உள்ளே செல்வதாக கூறப்பட்டுள்ளது. அவர்களோடு மாவட்ட ஆட்சியர் செல்கிறார். இது மட்டும் இல்லாமல் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வருது. இந்த தொகுதியினுடைய எம்பியா இருக்கிறவர் திருமாவளவன் எம்பி, அவருக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் கோயிலுக்குள் செல்வதற்கு பிரதமர் அலுவலகத்திலிருந்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த பொன்னேரியில் ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் இருவருக்கு வரவேற்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதோட மாவட்ட ஆட்சியரும் உள்ளே இருப்பார் என கூறப்படும் நிலையில நமது ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் தான் ரோடு ஷோ நடக்க உள்ள நிலையில வழியெங்கும் பாஜகவினரும் மற்றும் அவர்களுடைய ஆதரவு கட்சியினரும் பல்வேறு தோரணங்கள், கொடி அமைத்து இருக்காங்க. ரோட் ஷோ வரும் இந்த பகுதியில் யாரும் மக்கள் வெளியே வராதபடி தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் ஏற்கனவே நாம் கூறியது போல இது திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையாக உள்ளதால் இந்த பகுதியில் அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பிரதமர் மோடி வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து மூடப்படும் என அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சமயத்தில் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் வரும் வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் செல்லவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் நம்ம ஒளிப்பதிவு செல்லும் இந்த காட்சியை பார்த்துக் கொண்டோம். அதாவது பிரதமரை வரவேற்பதற்காக வாழை மரங்கள், வண்ண வண்ண தோரணங்களால் கட்டப்பட்ட இந்த நுழைவு வழியாக பிரதமர் வாகனம் உள்ளே செல்லும் நிலையில இங்கு யாருக்கும் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் பாரத பிரதமர் போல முகமுடி அணிந்து காட்சியளிக்கும் அந்த இதை நம்ம நேரடியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது வெல்கம் அவர் பிரைம் மினிஸ்டர் என பள்ளி மாணவர்கள், உடையார்பாளையத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் நரேந்திர மோடியினுடைய முகமுடியை அணிந்து அவர்கள் நரேந்திர மோடி ரோடு ஷோவில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் பிரதமரை வரவேற்பதற்காக வந்திருக்காங்க. அதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் இருக்காங்க. மேடம், நீங்க எங்க இருந்து வரீங்க? இப்ப பிரதமரை வரவேற்பதற்கு நீங்க எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க? பிரதமர் வர்றதை நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? நாங்கள் எல்லாரும் நாஃபல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உடையார்பாளையத்துலேருந்து வரோம். அண்ட் எந்த ஸ்கூலுக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எங்கள் ஸ்கூலுக்கு கிடைச்சதுல ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இது ஹெல்ப்பாக இருந்த எங்களுடைய சிவகுமார் சார், கரஸ்பாண்டர் சார், ரெஸ்பெக்ட் பண்ணி அவருக்கு ரொம்ப நாங்கள் கடமைப்படுறோம். ஓகே, நன்றி சார். இப்ப இந்த கங்கை கொண்ட சோழபுரம் எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது, இதனுடைய வரலாற்றை பற்றி சுருக்கமாக சொல்லுங்க. இங்க பிரதமர் வருவது எவ்வளவு பெருமையா நீங்க நினைக்கிறீங்க? உண்மையாலுமே இது ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. As a principal of Naufal Matriculation School, I am really proud to be present here. கங்கை கொண்ட சோழபுரம் இது பாத்தீங்கன்னாக்க ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாரம்பரிய ஒரு அம்சமா திகழ்து. தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறதாவும் இருக்கு. இப்ப நம்ம பாரத பிரதமர் இந்த புண்ணிய ஸ்தலத்தில் காலடி எடுத்து வைக்கிறது ஒரு பெரிய பாக்கியமா கருதுறேன். நான் தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்க்குது. ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்க. திரும்பி நமது ஒளிப்பதிவாளர் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது பாரத பிரதமரை வரவேற்பதற்காக முகமுடி அணிந்து காட்சி இருக்கும் மாணவர்கள் ஊர்வலமாக கொண்டிருக்காங்க. இந்த மாணவர்கள் ரோடு ஷோவில் மாணவர்களை வரவேற்பதற்காக செல்லும் வகையில் நம்ம இருக்க மாணவர்களை பார்க்கலாம். இந்த மாணவர்கள் முகமுடி அணிந்து அதே போல இருக்காங்க. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு சைடு பாஜகவினர்
இந்த பகுதியில் வந்து அவர்கள் ஊர்வலமாக பிரதமர் மோடியை வரவேற்க வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு பகுதியில் இந்த ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் இந்த பகுதியை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் வந்து பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க. அவர்களையும் நம்ம திரும்பி அந்த பள்ளி மாணவர்கள் ஊர்வலமாக சென்று கொண்டிருக்காங்க. அவர்களையும் நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் வந்து எந்த அளவிற்கு வந்து வரலாற்றில் வந்து 1000 ஆண்டுகளை கடந்தும் அவருடைய பெயர் இந்த அளவுக்கு பிரபலமாகவும் இருக்கிறதுனா அந்த ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலம் எப்படி இருக்கும் அந்த மண்ணில் தான் நம்ம இருக்கோம். அதாவது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கங்கை கொண்ட சோழபுரம் வந்து சுமார் சோழர்கள் வந்து 250 ஆண்டுகள், அதாவது ராஜராஜ சோழனுக்கு பிறகும் வந்து அவருடைய மகன் வழியில வந்து பல்வேறு தரப்பினரும் இந்த பகுதியில் இருந்தாங்க. இந்த நிலையில வந்து நம்முடைய மாணவர்கள் பலர் இருக்காங்க. அந்த காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தம்பிங்க வா தம்பி, தம்பிங்க வா, இங்க வா தம்பி. தம்பி, இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்க? ராஜேந்திர சோழனை பத்தி உனக்கு தெரியுமா? ராஜேந்திர சோழனை பத்தி என்ன நினைக்கிற? அதை பத்தி சொல்லுப்பா. ராஜேந்திர சோழன் இந்த கோயிலை கட்டினாரு. அவரோட பெருமையை காக்க நமது உலக பிரதமர் மோடி வந்திருக்காரு. தம்பி இப்ப நீ வந்து எத்தனாவது படிக்கிற? ராஜேந்திர சோழனுடைய பெருமையா நீ என்ன நினைக்கிற? ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினாருன்னு அந்த தம்பி சொல்லிடுச்சு. நீ ராஜேந்திர சோழன் வேற என்னென்ன பண்ணாரு, அவரை பத்தி ஒரு வரலாறு உனக்கு தெரியுமா? அதை சொல்லு. என்ன வரலாறு? ராஜேந்திர சோழன் மன்னன் 1000 ஆண்டுகள் தாய்